رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطيعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. قال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وتلاوة القرآن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பள்ளியின் இமாம் ஹதரத் அவர்களே, மேலும் இந்த பள்ளிவாசலினுடைய கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான இந்த பள்ளிவாசலில் அடியேன் இன்னொரு முறை இந்த மாதாந்திர சொற்பொழிவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு முன்பாக பழைய பள்ளியாக இருக்கும்போது ஒரு தடவை வந்து பயான் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தான். அதன் பிறகு வேறு கமாலியா பள்ளியில் பயானுக்காக வந்திருக்கும் போது இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு கொண்டிருந்ததை ஹாஜியார் அவர்கள் கொண்டு வந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அப்போது கட்டப்பட்டு திறப்பு விழா நடத்தாமல் அரைகுறையாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போது பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அற்புதமான முறையில், அலங்காரமான முறையில் ஒரு சொர்க்கலோகத்துக்குள்ளே இருப்பதை போன்ற ஒரு அழகான ஒரு பிரமிப்பை அல்லாஹு தஆலா இந்த பள்ளிவாசலுக்குள்ளே உருவாக்கி தந்திருக்கின்றான். காலம் காலமாக இந்த பள்ளிவாசலில் சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இடங்களின் மூலமாக இந்த சமூகத்துக்கு சிறந்த பயன்பாடுகளையும் நற்பணிகளையும் அல்லாஹு தஆலா இந்த நிர்வாகத்தின் சார்பாக, இந்த பள்ளிவாசலின் சார்பாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய பேரருள், பெரும் அருட்கொடை ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழியாகும். இந்த நேர்வழி காலம் காலமாக இந்த சமூகத்திலே தரப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நேர்வழியை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி பலவிதமான இழப்புகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருப்பதை வரலாற்று தொடர்ச்சியிலே, வரலாறு முழுவதிலுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த நபிமார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள், சோதனைகள் அனைத்தையுமே
நமக்கு திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒரு நபியினுடைய அவர் அனுபவிக்கும் பயங்கரமான கஷ்டத்தை என் கண் முன்னால் அல்லாஹ் காட்டுகிறான். அது எனக்கு தத்ரூபமாக காட்டப்படுகிறது. அந்த நபி அவருடைய நடு உச்சியிலே ரம்பத்தால் அறுக்கப்பட்டு இரு கூறாக ஆக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதை நான் பார்க்கிறேன். மேலும் இன்னும் சில முஃமின்கள் படுக்க வைக்கப்பட்டு அவருடைய மேனியிலே இரும்பு சீப்பை அப்படியே பதிக்கப்பட்டு அது இழுக்கப்படுகின்ற சமயத்தில் அதன் மூலமாக அவர்களுடைய உடல் குதறப்பட்டு இரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் பின்னி பிசைந்த நிலையில் வெளிக்கொணர்கின்ற போது அந்த வேதனையை அனுபவிக்கின்ற அந்த நபி அல்லாஹ்விடத்திலே சொன்னார்களாம், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். என்னுடைய சமூக மக்கள் அறியாதவர்கள், இறைவா அவர்களை மன்னித்து விடு, அவர்கள் மீது நீ இரக்கப்படு என்று அல்லாஹ்விடத்திலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த சமயத்திலும் அந்த நபி துஆ செய்தார்கள் என்ற ஹதீஸை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறந்து பலஸ்தீனே சென்று வளர்ந்து அதன் பிறகு மக்காவிலே கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு நாலா புறங்களிலும் தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்து கொண்டு ஹிஜ்ரா என்ற உயர்ந்த பயணத்தின் மூலம் பல சித்திரவதைக்கும் கஷ்டங்களுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாக்கப்பட்டார்களே. இதை பற்றி குர்ஆன் பேசுகிற போது என்ன சொல்கிறது தெரியுமா? வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹீமை பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தினான். ஆனால் அவை அனைத்தையும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், அதை சாதனை படைத்தார்கள். பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, அவை அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்தினார்கள். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. அவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகிப்புத்தன்மையின் காரணத்தினால் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சகிப்புத்தன்மை சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த சமயத்திலும் கூட மனம் தளராமல் உறுதியான உள்ளமையோடு இருந்ததின் காரணத்தினால் ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களுக்கும் உங்களை தலைவராக நான் ஆக்கினேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்தான் என்ற விஷயத்தை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. இவ்வாறு பலவிதமான வசனங்களின் மூலம் இந்த உலகத்திலே கஷ்டங்களை அனுபவித்த நபிமார்களுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பலவாறாக அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டிருக்கின்றான். அது அல்லாமல் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், சித்திரவதைகள், நெருக்கடிகள் கணக்கிலடங்காதவை. தாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த ஊரிலே அவர்கள் அடைந்த கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் எப்படி இருக்க வேண்டியவர்கள் தெரியுமா? அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பிறகு, அபூ தாலிப் அவர்களுக்கு பிறகு தலைமைத்துவத்தினுடைய முழு அதிகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. மக்கா நகரத்திற்கே ஆளுமை மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு இருந்தும் கூட அந்த நபி அந்த மக்களால் கடுமையான வார்த்தைகளால் மோசமாக பேசப்பட்டும், பாதையிலே நடக்கின்ற போது அசிங்கமான குடலை தூக்கி எறியப்பட்டு அசுத்தப்படுத்தப்பட்டும், பாதையிலே அவர்கள் நடந்து திரிகின்ற அந்த சமயத்தில் நடக்கின்ற அந்த பாதையிலே கற்களையும் முற்களையும் பதுக்கி வைத்து சித்திரவதை செய்த விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா நகரத்தினுடைய பிரச்சாரத்தின் சமயத்தில் நபித்துவத்துக்கு பிறகு அவர்களுக்கு இருந்த அந்த 10 வருட காலத்தில் முழு பாதுகாப்பை தந்தவர்கள் 2 பேர். ஒருவர் அபூ தாலிப் அவர்கள், இன்னொருவர் அவர்களுடைய அருமை மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதிலே அடுத்தடுத்து இறந்து போகிறார்கள். நபி அவர்களுக்கு முழு பாதுகாப்பை தந்த அந்த 2 பேரினுடைய மரணத்திற்கு பிறகு
நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்திரவதைகள் அதிகமாயின, கூடுதலாக கொடுக்கப்பட்டது. பேசுவதற்கே உரிமை மறுக்கப்பட்டது. இந்த ஊரில் வாய் திறந்து பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டார். மீறி பேசினால் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அதை தடுத்து கொண்டிருந்த அந்த 2 பேருமே இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். எந்த அளவிற்கு அந்த வரலாற்றை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாரத்தாலும் செல்வத்தாலும் முழு பாதுகாப்பை தந்து கொண்டிருந்த அந்த 2 பேரின் மரணம் அடைந்த அந்த வருடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லப்படும். ஆமுல் ஹுஸ்ன் என்றால் கவலை வருடம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட கடுமையான கவலைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சமயத்தில் தான் நபி அவர்கள் தங்களுடைய பொறுப்பு உணர்வை உணர்ந்து அந்த ஊரில் பேச முடியாவிட்டாலும் வெளியூருக்கு சென்று நாம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி 80 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு சென்றார்கள். அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இரத்தம் வடிந்த நிலையில் கால்களிலே அணிந்திருந்த அந்த ஷூவிலே இரத்தம் நிரப்பப்பட்டு காலோடு ஒட்டி கொள்ளக்கூடிய அந்த சமயம் நபி அவர்களுடைய இரத்தம் அதிகமாக வெளியானதின் காரணத்தினால் மயக்க நிலைக்கு உள்ளாகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திராட்சை தோட்டத்திலே வந்து அமர்ந்து கொண்டு முந்திய நபிமார்கள் கேட்ட அதே துவாவை கேட்டார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இறைவா, இவர்களை நீ அழித்து விடாதே, இவர்களை மன்னித்து விடு. என்னுடைய கண்ணியத்தையும் உன்னுடைய நேர்வழியையும் பற்றி இவர்கள் சரியாக புரியாததின் காரணத்தினால் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற வரலாற்றை பற்றி சொல்கிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தடவை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு காலம் எந்த காலம்? அதிகமான சித்திரவதை கஷ்டத்தை அனுபவித்த ஒரு காலத்தை நீங்கள் மறக்க முடியாது என்று இருந்தால் அது எந்த காலம்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை நினைவு கூர்ந்தார்கள். அது எது தெரியுமா? தாயிஃபினுடைய அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அந்த மக்கள் கொடுத்த அந்த கஷ்டத்தை அப்படியே வரிசையாக சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அங்கேயும் நபியவர்கள் அடைந்த கஷ்டங்கள் 23 வருட காலங்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களிலேயே தாயிஃபில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி தான் என்னால் மறக்க முடியாத வேதனைக்குரிய காலம் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள் என்றால், முழு காலமும் முழுவதும் சோதனையிலே அகப்பட்டு கொண்டிருந்த நபியவர்களுக்கு அன்றைய தினத்தில் எவ்வளவு கடுமைகள் கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது உண்மையிலேயே மனம் பதறுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு நிகராக அவர்களுக்கு முன்பும் யாரும் இல்லை, அவர்களுக்கு பின்னாலும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தும் கூட நபி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உலகத்திலே கஷ்டங்களை அனுபவித்த நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் எங்களுக்கு சகிப்புத்தன்மையை நிலைகுலையாமையை எங்களுக்கு தருவாயாக. அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகளாக இருந்தாலும் எங்களுடைய வாதங்கள் நிலை குலைந்து விடக்கூடாது, ஸ்திரத்தன்மையை இழந்து விடக்கூடாது. உறுதிப்படுத்துவாயாக எங்களுடைய வாதங்களை, காவிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் பதிவு செய்வதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நபிமார்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பயங்கரமான சித்திரவதைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறதா இல்லையா? அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிமிட பொழுதிலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போட்டியிலே ஈடுபட்ட அந்த சாஹிரீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூனியக்காரர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொண்டு களிமா சொன்ன அடுத்த கட்டம், அவர்களையெல்லாம் அழைத்த அந்த ஃபிரௌன் அவர்களுடைய மாறுகையை வாங்கி சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்ட போது அவர்கள் சொன்ன துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். இறைவா, எங்களுக்கு சகிப்புத்தன்மையை தருவாயாக,
ஈமான் என்ற ஒரு பெரும் செல்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த ஃபிரௌனினால் நாங்கள் கொடுமை செய்யப்படுகிறோம். ஆனாலும் இந்த நிலையிலும் எங்களுடைய மனம் தளர்ந்து ஈமானை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி எங்களை முஸ்லீமாக மரணிக்க வைப்பாயாக என்று சொன்னார்களே. நாம் பிறப்பால் முஸ்லிம்கள், காலம் காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நெறியாக ஆக்கி கொண்ட மக்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். ஆனாலும் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சில நேரங்களினுடைய சித்திரவதைகள், சில கஷ்டங்கள், சாதாரண கஷ்டங்கள் கூட நம்மை நிலைகுலைய வைக்கிறதையா இல்லையா? அப்போ நம்ம ஈமானுடைய தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஈமானிலும் நீங்கள் நிலைகுலையாமையை கடைபிடிக்க வேண்டும், ஸ்திரத்தன்மையும் உறுதிப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும். எந்த நிலைகள் வந்தாலும் உங்களுடைய ஈமானிலே தளர்ச்சி வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இதை பாடமாக எடுக்கின்றான். அருமையான பெருமக்களே, அன்றிருந்த மக்கள் அடைந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை, சோபனமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அந்த மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவே பல மாதங்களாக 2 கருப்பு உணவுதான் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள். அது என்ன கருப்பு உணவு தெரியுமா? ஒன்று தண்ணீர், இன்னொன்று பேரிச்சம்பழம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே 3 மாதங்களாக அடுப்பு எரியவில்லை என்று சொன்னார். அப்படின்னா விருந்து நிறைய வந்துருச்சுன்னு அர்த்தமா? இல்லை, அவர்களுக்கு உணவே இல்லை. உணவு கொடுப்பதற்குரிய சஹாபாக்களும் கூட ஏழ்மையிலே தான் இருந்தார்கள், அரைகுறை ஆடையோடு தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட சமயத்திலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த சமூகத்துக்காக வேண்டி மட்டும்தான் கரம் ஏந்தினார்களே தவிர, கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் உழன்று கொண்டிருந்த என் ஈரக்குலையினுடைய ஒரு பகுதி என்று எந்த பாத்திமாவை பற்றி சொன்னார்களோ அந்த பாத்திமாவுக்காக கூட கரம் ஏந்தி துவா செய்யவில்லை. அருமையான பெருமக்களே, நினைத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்ட தன்னுடைய குடும்பத்துக்காக கரம் ஏந்தியதை விட என்றோ பிறந்து வளரக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்காக துவா செய்த காலங்கள் தான் அதிகம். அப்படி என்றால் அந்த நபிக்கு நாம் எவ்வளவு நன்றி கடனாக இருக்க வேண்டும். அந்த நன்றி கடனுடைய தன்மை என்ன? அந்த நபியை போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை நோக்கி சொன்னார்கள். அதிலே முக்கியமாக இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சொல்லக்கூடிய சஹாபி இருந்தார்கள். அவரிடத்திலே சொன்னார்கள், அன்பு மகள் ஃபாத்திமாவுக்கு உடல் நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டேன், வாருங்கள் சென்று பார்த்து வரலாம் என்று சொல்கிறார்கள். இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மஹரம் அல்ல, அவர்கள் அந்நிய ஆண் தான். நபி அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். சென்று தன் அன்பு மகளினுடைய வீட்டு வாசலை தட்டுகிறார்கள். தட்டியவுடன் யாரது என்று கேட்டார்கள். உன் தந்தை முஹம்மத் வந்திருக்கிறேன், கதவை திற என்று சொன்னபோது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உங்களோடு வேறு யாராவது அந்நிய மனிதர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம், என்னோடு இம்ரான் வந்திருக்கிறார், என்னோடு இம்ரான் வந்திருக்கிறார். அப்படி என்றால் நான் கதவை திறக்க முடியாது. ஏன் மகளே? அன்பு மகள், சொர்க்கத்தின் தலைவி என்று சொல்லப்பட்ட அந்த அம்மையாரினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அருமை தந்தை அவர்களே, நான் ஆடை அணிந்திருக்கிறேன், என்னுடைய முகத்தையோ என்னுடைய தலையோ மறைப்பதற்கு இப்போது துணி இல்லை. எனவே ஒரு அந்நிய ஆண் உள்ளே வந்தால் அவரை விட்டும் என்னை மறைத்துக் கொள்வதற்கு என்னிடத்திலே துணி இல்லை. எனவே தாங்கள் மட்டும் உள்ளே வரலாம் என்று சொன்னபோது நபி அவர்கள் தோல் புஜத்தின் மீது போட்டிருந்த இந்த மாதிரியான ஒரு துணியை தூக்கி கதவை நீக்கி கொண்டு லேசா தூக்கியதுன்னு சொன்னாங்க. இதை வைத்து உன்னுடைய முகத்தையும் தலையும் மூடிக்கொள் என்று சொன்னார்கள். உள்ளே சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா கித்அத்துன் மின் கபிதி என்று யாரை பற்றி சொன்னார்களோ, என் ஈரக்குலையின் ஒரு துண்டு என்று யாரை பற்றி சொன்னார்களோ அந்த அம்மையாரை விசாரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்பு மகள் ஃபாத்திமாவுக்கும் இருந்த இணைப்பு, பாசம், அன்பு எப்படிப்பட்ட மகத்தானது தெரியுமா? ஹதீஸிலே நாம் படிக்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமாவை பார்க்க சென்றால் ஓடோடி வருவார்கள். அன்னை ஃபாத்திமா தன்னுடைய அன்பு தந்தையினுடைய கரத்தை பிடித்து முத்தம் கொடுத்தவர்களாக உள்ளே அழைத்து சென்று இருக்கையிலே அமர வைப்பார்கள். அன்பு மகள் ஃபாத்திமா அருமை தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிற போது அதே போல தன் மகளை பார்க்கின்ற ஆர்வத்திலே நபி அவர்கள் தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஓடோடி வருவார்கள். வந்து தன்னுடைய அன்பு மகளினுடைய கரத்தை பிடித்து முத்தம் கொடுத்து அழைத்து கொண்டு தன்னுடைய இருக்கைக்கு பக்கத்திலே உட்கார வைப்பார்கள்.
இதுதான் தந்தை மகளினுடைய பாசம். இவ்வளவு அன்பான மகள். நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாம் குழந்தைகளை பெற்றிருக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளிலே ஆண் மக்களின் மீது இருக்கக்கூடிய அன்பை விட பெண் மக்களின் மீது கொஞ்சம் கூடுதலாக அன்பு இருக்கும். காரணம், அவங்க பலவீனமானவர்கள் அப்படிங்கிற நிலைமை. இந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த அன்பு பாசம் இருக்கிறதே அலாதியானது. அந்த ஃபாத்திமாவின் மீது தன்னுடைய அவ்வளவு அன்பை வைத்திருந்தார்கள். அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வார்த்தை, என் ஈரக்கொலையின் ஒரு துண்டு என்று நபி அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள். அந்த மகளை பார்த்து விசாரிக்கிறார்கள், மகளே எப்படி இருக்கிறாய், உடல் நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். யா ரசூலல்லாஹ். அந்த அம்மையார் சொல்கிறார்கள், சொன்னவர்கள் யார் தெரியுமா? அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் தான் மாமன்னர் என்றால் இவர்கள் ஒரு இளவரசின்னு சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள்? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்று நபி அவர்கள் சொன்னார். அந்த சொர்க்கத்து தலைவியிடத்தில் விசாரிக்கிறார்கள், அன்பு மகளே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், என்னால் காய்ச்சல், உடல் நலம் சரியில்லை, அது அல்லாமல் 3 நாட்களாக நான் சாப்பிடவில்லை, பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறேன். பசியோடு இருப்பதின் காரணத்தினால் பலவீனம் ஒரு பக்கம், உடல்நல குறைவின் காரணத்தினால் உடல் சோர்வு ஒரு பக்கம், ரொம்ப கஷ்டப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால், யா அல்லாஹ் என் மகளை கஷ்டப்படுத்தாதே, எந்தோறும் நல்லா சாப்பிட்ற மாதிரி வசதியை கொடு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நபி அவர்கள் அப்போ கூட தன்னுடைய மகள், அன்பு மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், மகளே கவலைப்படாதே, இஸ்பிரியா ஃபாத்திமா, பொறுமையோடு இரு ஃபாத்திமா, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்து தலைவியாக பதவி கொடுப்பானே, அது உனக்கு போதாதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்பதாக நீங்கள் மரியமை சொல்லுகிறீர்கள், ஆசியாவை சொல்லுகிறீர்கள், இப்படியெல்லாம் சொல்லி இருக்கும் போது எனக்கு எங்கிருந்து அந்த பதவி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் காலத்து பெண்களுடைய தலைவியாக இருப்பார்கள், என் உம்மத்தினுடைய பெண்களின் தலைவியாக நீ சொர்க்கத்து தலைவியாக இருப்பாய் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஆறுதலை உருவாக்குகிறார்கள். என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஈமானுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட யாராக இருந்தாலும் அவர்களை கஷ்டங்கள் சூழ்ந்து வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கம் என்பது சோதனைகளாலும் கஷ்டங்களாலும் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் என்பது இன்பங்களாலும் சுபிச்சங்களாலும் சூழப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்திலே ஈமானின் காரணத்தினால் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், செல்லுகின்ற இடமெல்லாம் கஷ்டம், வறுமை, ஏழ்மை, நெருக்கடி என்று சொல்லி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே சலனங்கள் வந்துவிடக்கூடாது, கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் என்னை மட்டும் ஏன்னா இப்படி கஷ்டப்படுத்துறானோ என்று நினைக்கக்கூடாது. மாறாக, அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்துறான்னு சொன்னா என் மீது அல்லாஹ் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம் என்று நினைக்க வேண்டும். காரணம், உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அன்புக்கு ரொம்ப அதிக அருகதை உடையவர்கள் யார் தெரியுமா? நபிமார்கள். அந்த நபிமார்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, உலகத்திலேயே அதிக கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் நபிமார்கள், பிறகு உலமாக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பார்க்கிறோம், உலகத்திலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று யாரை நாம் சீராட்டி பாராட்டி போற்றுகிறோமோ அவர்களெல்லாம் உலகத்திலே பெரும் பெரும் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறதா இல்லையா? அந்த கஷ்டத்தினுடைய நோக்கமே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பான் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதையெல்லாம் சொல்றோம் சொன்னா, ஒரு கஷ்டத்தை பற்றி நம்ம இப்போ பேச போறோம். கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய உலகமே சோகத்தில் மூழ்கிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேச இருக்கிறோம். ஆனால் இது இஸ்லாத்தை பொறுத்தவரை புதிதல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய வாழ்க்கையிலே பெரும் சோகத்தை அனுபவித்த ஒரு காலம் எது தெரியுமா? உஹதுடைய காலம், உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு சிதைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் துண்டு துண்டாக நறுக்கப்பட்டு அவருடைய ஈரலை கடித்து குதறப்பட்ட அந்த கொடூரமான நிகழ்ச்சிக்கு உரித்தானவர்கள் யார் தெரியுமா? சையது ஷுஹதா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. சையது ஷுஹதா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய புலி என்பதாக பெயர் சொல்லப்பட்டவர்கள்.
அப்படிப்பட்ட ஹம்சா மாபெரும் தியாகத்திற்குரியவர்கள். வரலாற்றிலே யாருடைய வரலாற்றிலும் நிகழாத ஒரு நிகழ்ச்சியை நபி அவர்களுடைய ஜனாசாவிலே நடத்தினார். அவருடைய ஜனாசாவை தொலை வைக்க போதும் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 70 தக்பீர்களை சொல்லி தொழு வைத்தார்கள். எல்லாருக்கும் 4 தக்பீர் தான், எல்லாருக்கும் 4 தக்பீர் தான். ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் தொலை வைக்கின்ற போது நபி அவர்கள் அழுது கொண்டே 70 தக்பீர்களை சொல்லி தொலை வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த சோகம் எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதனால்தான் அவர்கள் அடைந்த அந்த சித்திரவதை, கஷ்டம், கொடூரமான முறையிலே குதறப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களை இந்த வரலாறு எப்படி பேசுகிறது தெரியுமா? சையது ஷுஹதா, ஷஹீதுகளின் தலைவர் என்று சொல்லப்படுகிறது. உஹது போர்க்களம், உஹது போர்க்களம். இதை குறிப்பிட்டுத்தான் ஆயிஷா அம்மையார் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹதிலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் அடைந்த கஷ்டங்கள், சோகங்கள் மிக அதிகம். இதை விடவும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக கஷ்டத்தை அனுபவித்த காலம் உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கிறதா என்று கேட்டபோதுதான் தாயுடைய நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அவ்வளவு பயங்கரமான கஷ்டத்திற்குரிய காலம் அந்த உஹதுடைய காலம். அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறுமையை தான் மக்களுக்கு சொன்னார்கள், பொறுமையை தங்களுக்கு பாடமாக ஆக்கி கொண்டார்கள். ஹந்தக் யுத்தம் அந்த நேரத்தில் நடக்கின்ற அந்த சமயத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றிலே கல்லை வைத்து என்ன செய்திருந்தார்கள்? கட்டியிருந்தார்கள். ஒரு சஹாபி வருகிறார்கள், சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன, என்னுடைய வயிற்றிலே உணவு ஏதும் இல்லாததின் காரணத்தினால் கூணல் விழுந்து விட்டது, என் வயிற்றை பாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த வயிற்றை திறந்து காட்டிய போது ஒரு கல் கட்டப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், தோழரே, உங்களுடைய வயிற்றிலே ஒரு கல், என்னுடைய வயிற்றை பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வயிற்றை திறந்து காட்டுகிறார்கள். அங்கே 2 கல் கட்டப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கட்டப்படுகின்ற சமயத்திலே அந்த மாதிரி கட்டிக்கொண்டு வீரத்தோடு குழிகளை வெட்டி கொண்டிருக்கும் போது சஹாபாக்களுக்கு உணர்வூட்டுவதற்காக வேண்டி பல கவிதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக்கொண்டே என்ன செய்தார்கள்? அந்த பயங்கரமான அந்த குழிகளை தோண்டினார்கள். இரும்பு மாதிரியான பாறைகள் தென்பட்ட போது அந்த பாறையை உடைத்து சுக்குநூறாக மாற்றினார்கள். அந்த உடைக்கப்படுகின்ற அந்த பாறைக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சிரியா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்றெல்லாம் சுப செய்திகளை சொன்னார்கள். பிற்காலத்திலே முந்திய வரலாற்றிலே அவர்கள் அனுபவித்த அந்த சோகங்களுக்கு பகரமாக மிகப்பெரிய சுகமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்தான் என்று வரலாறு பேசுகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை நான் வேலை எதுவும் இல்லாமல் வீட்டிலே ஓய்வாக இருந்தேன். அந்த ஓய்வின் சமயத்திலே நான் நினைத்தேன், இன்று எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஓய்வை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு ஹிதுமத்து செய்வேன், பணிவிடை செய்வேன் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு நபி அவர்களை தேடி மஸ்ஜிது நபவிக்கு போகிறார். மஸ்ஜிது நபவியிலே நபியை காணவில்லை. நபி அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு நபி அவர்கள் அப்படியே போறாங்க. இப்போவும் மதீனா நகரத்திலே மஸ்ஜிது நபவிக்கு உள்பகுதியில் 21, 22வது கேட்டு பின்னால் இருக்கும். பின்னால் ஒரு 5 டூம் இருக்கும். பின்னால் மஸ்ஜிது நபவியினுடைய பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 5 டூம் இருக்கும். அதுதான் தலைவாசல் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நேராக பார்த்தா உஹது மலை தெரியும். பெரிய விசாலமான பாதை போடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சோம் சொன்னால் 21, 22க்கு மத்தியில் ஒரு கார்பெட் போடப்பட்டிருக்கும். அந்த கார்பெட்டை நம்ம தூக்கி பார்த்தோம் சொன்னால் அங்கே கிணறு மாதிரியான அடையாளம் இடப்பட்டிருக்கும். 2 அடையாளம் இடப்பட்டிருக்கும். 2 ரவுண்டு போடப்பட்டிருக்கும். அதில் பல பேர் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளிவாசலின் விரிவாக்கம் இருக்கு பத்தியா, அதுதான் அன்னைக்கு மதீனா நகரம். அன்னைக்கு இருந்த மதீனா நகரத்தினுடைய அந்த விஸ்தீரணம் எதுன்னு சொன்னா இன்னைக்கு மஸ்ஜித் நபவியை சுற்றி கீழ் போட்டிருக்காங்க பத்தியா இரும்புனால, அதுதான் அன்னைக்கு மதீனா. அப்போ மதீனாவில் நபி அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு வெளியில கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம், இந்த கிணத்தினுடைய அடையாளம். இது அதாவது பைருஹா என்று சொல்லப்படக்கூடிய இனிமையான தண்ணீரை தரக்கூடிய கிணறு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தான் அதிகமாக
ஓய்வெடுப்பாங்க அப்படிங்கிறது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். நபி அவர்களை தேடி அங்கே போகிறாங்க. கேட்டை தட்டுறாங்க. யார் அதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தான் அபூ மூஸா வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு ஓய்வாக இருக்கிறேன், உங்களுக்காக வேண்டி ஹித்மத் செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். அப்படியா, வெளியில் நின்றுக்க, யாராவது வந்தால் என்னிடத்தில் அனுமதி வாங்கிட்டு உள்ளே விடுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்ன உடனே அந்த பைருஹா கிணத்துக்கு உள்ள காலை தொங்க போட்டுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. வெளியில் கேட்டுக்கு பக்கத்தில், கேட்டுக்கு வெளியில் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டு கேட்டை மூடி வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வாசல் தட்டப்படுகிறது. உடனே யார் அதுன்னு கேட்டாங்க. நான் தான் அபூபக்கர் வந்திருக்கிறேன் அப்படின்ற உடனே கொஞ்சம் இருங்க, நபிகிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் நபி அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அபூபக்கர் உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன், வர சொல்லுங்கள், ஆனால் ஒரு நன்மாராயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை அவர்களை சொல்லி அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். கதவை திறந்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களை நபி அவர்கள் வர சொன்னார்கள், ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சுப செய்தி சொல்ல சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர், நீங்கள் சொர்க்கவாதி என்ற சுப செய்தி சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நற்செய்தி தான், ஆனால் அவர்களுக்கு அதை பிரமிப்பெல்லாம் உருவாக்கலை, அது பெருமையெல்லாம் உருவாக்கலை, தலைக்கணத்தையெல்லாம் உருவாக்கலை. இன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை யாராவது ஒரு மனிதரை பார்த்து, முகத்தை பார்த்தாலே ஸ்ரீதேவி நீங்கள் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கும், அவர் சொல்கிறதுக்கு தகுதியும் இல்லாதவர், இவருடைய உள்ளமை என்னங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, ஆனால் நம்மளை அறியாமலே சொல்லிட்டா. இப்போ உதாரணமாக நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனோநிலை, நம்மளுடைய ஈமானுடைய பலவீனம், கரண்ட் போயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு, நல்ல தொழுகையாளி, உள்ளே நுழைஞ்சவொடனே கரண்ட் வந்துருச்சு, நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ரீதேவி உள்ளே நுழைஞ்சவொடனே கரண்ட் வந்துருச்சு, நீ பெரிய அவுளியாங்க சொல்லுவோமா? ஆனால் உண்மையான தர்பியத்தை பெற்றவர்களுடைய உள்ளத்தில் பெருமை வராது. ஆனால் அறகுறையாக இருக்கவங்களுடைய உள்ளத்தில் நம்மளும் பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்மளை அவுளியாங்கிற ரேஞ்சில் நம்மளை உயர்த்திட்டாங்க, வருமா வராதா? ஷைத்தான் செய்யக்கூடிய அந்த தந்திரம் இது. ஷைத்தான் நேரடியாக நம்மளுக்கு வழி கெடுக்க மாட்டான், இந்த மாதிரியான பெருமையை உள்ளத்தில் போட்டு தான் வழி கெடுப்பான். அதனால பல சந்தர்ப்பங்களிலே நம்மை மனித இயல்பை விட்டும் மாற்றி நான் உயர்ந்தவன் என்ற நிலைக்கு தள்ளுகின்ற எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த சமயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். நான் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்போ உள்ளே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தில் அந்த கிணத்துக்கு உள்ள காலை என்ன செய்கிறாங்க, தொங்க போட்டுக்கொண்டு அந்த சுவற்றின் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. வெளியிலேருந்து திரும்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் அதுன்னு கேட்குறாங்க. நான் தான் உமர் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் கேட்டுட்டு வர்றேன் நபிட்ட போய் கேட்குறாங்க, உமரை வர சொல்லுங்க, அவர்களும் சொர்க்கவாதிங்கிற நன்மாராயத்தை சொல்லுங்கிறாங்க. உள்ளே வர்றாங்க, நன்மாராயத்தை கேட்டுக்கொண்டு உள்ளே வர்றாங்க. இடது பக்கத்தில் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்து காலை கிணத்துக்குள்ளே தொங்க போட்டுக்கிட்டு அந்த சுற்றுச்சுவரில் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கும் அதே மாதிரியான சுப செய்தியை சொல்லிவிட்டு நீங்கள் ஷஹீதாகுவீர்கள் என்ற நன்மாராயத்தையும் நபி அவர்கள் சொன்ன உடனே அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, வலது பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. கேட்டு தட்டப்படுது. யார் அது? உஸ்மான் வந்திருக்கிறேன். நபி அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, வர சொல்லுங்க, கூடுதலாக செய்தியை சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூடுதலாக செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, நீங்கள் மக்களால் கிளர்ச்சியாளர்களால் அதாவது கொலை செய்யப்படுவீர்கள், அந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி என்ற அந்த ஆடையை ஒரு காலம் கலட்டிவிடக்கூடாது என்று நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உள்ள வரவேற்கிறாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, எப்படி இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயங்கரமான சோகம் கஷ்டம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமை நடந்துச்சோ, அதே கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனா நகரத்தினுடைய மஸ்ஜிது நபவி விரிவாக்கமும், மதீனா நகரத்தினுடைய தண்ணீர் துறைகளை பெருக்கியதும், மதீனா நகரத்தினுடைய வீதிகளை சரி செய்ததும், மதீனா நகரத்தை ஒரு சிறப்பான ஒரு நகரமாக மாற்றியதும் யார் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிது நபவி குடிலாக இருக்கிறது, வேலி கீற்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் மஸ்ஜிது நபவியை பிரிச்சுட்டு என்ன செய்யணும், கட்டடமாக கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இப்போ சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்த போது சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி அவர்களுடைய காலத்தில் செய்யப்படாத மாற்றங்களை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? தோழர்களே, நபி அவர்கள் காலத்தில் ஏற்படாத மாற்றங்களை இப்போ உருவாக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்களே, உங்கள் வீட்டையெல்லாம் அப்படி தான் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. உங்கள் வீடு வாசல் மட்டும் வசதியில் வந்துருச்சு, கட்டடமாக கட்டிட்டீங்க, விசீரணமாக்கிட்டீங்க, வசதிகளை செஞ்சிட்டீங்க. அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு மட்டும் நபி அவருடைய காலத்தை காரணம் காட்டுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அன்றிருந்த காலம் வேறு, இன்று வசதிகள் அதிகமாயிருச்சு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கம் பெற்று விட்டது, பல இடங்களில் இருந்தும் செல்வங்கள் வந்து குவிய ஆரம்பித்து விட்டன. அல்லாஹ்வுடைய இல்லத்தை இப்படியே வைத்திருந்தால் சரியல்ல, எனவே எடுத்து கட்ட வேண்டும். எல்லா மக்களும் ஆமோதிக்கிறாங்க, பள்ளிவாசலை விரிவாக்கம் பண்றாங்க, கட்டடமாக கட்டுறாங்க. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது. 12 வருட காலம் ஆட்சி செய்த குலஃபாவுர் ராஷிதீன்களிலேயே அதிகமான காலம் ஆட்சி செய்தவர்கள் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, வெளியே வர விடாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிளர்ச்சியாளர்கள், மதீனா நகர மக்கள் அல்ல, அவர்கள் ஈராக்கில் இருந்து வந்தார்கள், சிரியாவில் இருந்து வந்தார்கள், எகிப்தில் இருந்து வந்தார்கள். திட்டமிடப்பட்ட அந்த சூழ்ச்சியாளர்கள் 5000 பேர் யார் என்ன செஞ்சாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டை அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க. வெளியே வர விடலை, பள்ளிவாசல தொழுக விடலை. அந்த ஊரினுடைய தண்ணீரையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தடை செய்கிறார். அந்த நேரத்தில் பால்கனிக்கு வந்து, தன்னுடைய வீட்டிலிருந்து பால்கனிக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட என்ன பேசுனாங்க தெரியுமா? நான் எந்த பள்ளிவாசலை விஸ்தீரணப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தேனோ அந்த பள்ளிவாசலில் போய் தொலை விடுவதற்கு என்னை மறுக்கிறீங்களே, இந்த ஊர் மக்களினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய செல்வத்தின் ஒரு பெரும் பகுதியை நான் செலவழித்து அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஆணைக்கு இணங்க வீரே ரூமா போன்ற அந்த கிணறுகளை இந்த ஊருக்காக வேண்டி வக்ஃப் செய்து வசதிகளை செய்து கொடுத்த அந்த தண்ணீரிலிருந்து அருந்த விடுவதற்கு என்னை தடுக்கிறீர்களே. இந்த மதீனா நகரத்தினுடைய வீதிகள் கரடு முரடாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இதை சீர்படுத்தி செம்மைப்படுத்திய என்னை இந்த வீதியிலே நடப்பதற்கு தடை செய்கிறீர்களே, இதெல்லாம் நியாயம்தானா? எல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிளர்ச்சியாளர்கள் அவருடைய வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட ஏற்பாடுகளில் ஒரு முக்கியமான ஏற்பாடு என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய 2 சிங்கங்களாக இருக்கக்கூடிய இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இளைஞர்களை அவருடைய வீட்டு வாசலில் 2 பக்கம் நிறுத்தி வச்சு, ஏமா உள்ள வர்றதுக்கு நுழைஞ்சாலும் அவனை தீர்த்து கட்டிருங்க, உஸ்மானுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய இங்கே உருவாக்கப்பட்ட விஷயமே என்ன தெரியுமா? உஸ்மானை கொலை செய்தவர்கள் வேறு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்சிக்காரர்கள் வேறு, இப்படிங்கிற மாதிரி இரு கூறாக பிரித்தார்கள். திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட மோசமான ஒரு நிலை. ஆனால் இது முழுக்க முழுக்க யூதர்களுடைய சூழ்ச்சி என்பது நிச்சயமாக பல பேருக்கு விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் எல்லாம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. கடைசியாக வாசலிலே நின்று கொண்டிருந்த 2 சிங்கங்களை தாண்டி அந்த கிளர்ச்சியாளர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. கடைசியாக வீட்டு மேலே ஏறி முகடை பிரித்து கொண்டு உள்ளே நுழைந்து உஸ்மானை கொலை செய்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டம்! உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், உஸ்மான், இந்த ஆட்சி என்பது உங்களுடைய ஆடை மாதிரி. ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழல் வரும், அந்த நேரத்தில் உங்களுடைய ஆடையை களைய நினைப்பார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய உயிரை போனாலும் சரி, இந்த ஆடையை கலட்டி கொடுத்து விடாதீர்கள், இந்த ஆட்சியை விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னதின் காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். கடைசியாக அன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள். கைலுலாவுடைய தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம், துஹருக்கு முன்பாக. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்தார்கள். உஸ்மான், நோன்பு திறக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னார். நோன்பு திறக்கிறதுக்கு இன்று நம்மிடத்திலே வந்து விடுங்கள் என்று சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிந்து விட்டது, இன்று நாம் ஷஹீதாக்கப்பட போகிறோம் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். குர்ஆனை திறந்தாங்க. கவலைகள் வருகிறதா? அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பேசுவது. அது என்ன? குர்ஆனை திறந்து ஓதுவது. குர்ஆனை ஓதுவதின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதின் மூலம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அமைதிக்கு நிகரான ஒரு நிம்மதி வேற எதுவுமே கிடையாது. அதனுடைய இன்பத்தை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை திறந்து என்ன செய்றாங்க, ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நபி அவர்களின் முன்னறிவிப்பை போல அந்த மோசமான கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்றாங்க, உள்ள நுழையிறாங்க. அதுல முதலாக வந்தவர் யார் தெரியுமா? முதலாக வந்தவர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்து அவங்க தவறா புரிஞ்சிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள நுழைஞ்சு என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாடியை பிடிச்சி அப்படி வெட்ட போற சமயத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உன்னுடைய தந்தை இந்த உஸ்மானுடைய இந்த தாடியை பிடிச்சி எத்தனையோ தடவை கொஞ்சிருக்கிறாங்க, ஆனால் நீங்க என்னைய வெறுப்பின் உச்சகட்டத்தில் என்னை வெட்டுவதற்காக இந்த தாடியை பிடிக்கிறீங்களே, பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சிரிச்சாங்க. இது தெரிஞ்சு, ஆனால் உன்னுடைய தந்தை மட்டும் இப்போது இருந்திருந்தால், முஹம்மதே நீ இந்த நிலைக்கு வந்திருப்பாயா அப்படின்னு கேட்ட உடனே, தந்தனுடைய பேரை சொன்ன உடனே தன்னுடைய தவறை உணர்கிறார்கள். தன்னுடைய வாளினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வந்தவர்கள், யாரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருங்கி வந்து கொலை செய்ய வந்தார்களோ அவர்களெல்லாம் அடிச்சுக்கிட்டே போறாங்க, போ வெளியேன்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை பாதுகாக்கிறாங்க. அதையும் மீறி ஒரு மனிதன் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி வாளை உயர்த்தி வேகமாக வெட்டுகிற போது அவர்களுடைய மனைவி, அன்பு மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கையை தூக்கி அப்படி தடுக்கிறாங்க. அவருடைய சுண்டு விரல் துண்டாக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தம் தெறித்து விழுகிறது. குர்ஆனிலே ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், குர்ஆனிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளிலேயே நீண்ட வார்த்தை இதுதான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் விஷயம்